கர்த்தருடைய பரிசு நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இன்றைய ஜீவ வார்த்தை நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கும் அனைவரையும் கர்த்தருடைய பரிசு நாமத்தினால் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். இன்றைய தின தியானத்திற்கு தேவன் கொடுத்த வேத பகுதி அது 1 சாமுவேல், அதில் 1ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். 1 சாமுவேல் 1:17. நீ இஸ்ரவேலின் தேவனிடத்தில் கேட்ட உன் விண்ணப்பத்தின்படி அவர் உனக்கு கட்டளையிடுவாராக என்றான். இன்றைய தினம் நீங்கள் கர்த்தரிடத்தில் உங்களுடைய விண்ணப்பங்கள், கேட்ட வேண்டுதல்கள் அனைத்தும் நிறைவேறும் காலம் இது. நிறைவேறப் போகிறது. இன்றையிலிருந்து அது எல்லாமே நிறைவேறப் போகிறது. உங்களுக்கு நம்ம விசுவாசிக்க வேண்டிய மட்டும்தான் நம்மளோட பொறுப்பு. இது யாரிடம் சொல்லப்பட்டதுன்னு எல்லாத்துக்குமே தெரியும். அன்னாள்கிட்ட சொல்லப்பட்ட காரியம். குழந்தை இல்லைன்னு அன்னாள் தேவ சமூகத்தில் அவங்க மனம் கசந்து அழுது ஜெபிக்கும் போது நடந்த காரியம் ஏலி அதை பார்த்துட்டு சொன்ன, தேவனுடைய விண்ணப்பம், உன்னுடைய விண்ணப்பத்தை ஏற்ற பதில் தேவன் தருவார் அப்படின்னு. ஒருவேளை இன்றைய தினத்தில் நீங்கள் எப்படி இருக்கீங்க? மன வருத்தத்தில் ஒருவேளை குழந்தைகள் இல்லாமல், பிள்ளைகள் இல்லைன்னு நினைக்கிறீங்களா? இல்லை வேலைகள் சரியா இல்லைன்னு நினைக்கிறீங்களா? குடும்பத்தில் சமாதானம், சந்தோஷம் இல்லைன்னு நினைக்கிறீங்களா? என்னவா இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் முழு மனதுடன் தேவனை தேடுங்க. முழு மனதுடன் கர்த்தரை தேடும்பொழுது, கர்த்தரிடத்தில் கேட்கும் பொழுது அவர் உங்களுக்கு விண்ணப்பங்களுக்கு, உங்கள் வேண்டுதலுக்கு செவி சாய்த்து அந்த பிரச்சனையிலிருந்து உங்களை விடுதலை செய்ய போகிறார். இன்றைய தினத்தில் அதை விசுவாசித்து முழு மனதுடன் கர்த்தரை தேடும்படியாக கர்த்தர் உங்களை அழைக்கிறார். முதலாவது தேவனையும் அவருடைய ராஜ்யத்தையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கொடுக்கப்படும் முடியாது, கொடுக்கப்படும். அப்போ தேவன் எல்லாமே ரெட்டிப்பான ஆசீர்வாதங்களால் உங்களை நிரப்ப போகிற வருடமாக இருக்க போகிறது. இது நீங்கள் கடந்த காலத்தை எல்லாம் முடிஞ்சு விட்டுருங்க. கடந்த காலத்தில் என்ன பிரச்சனை இருந்தாலும் பரவாயில்ல, அதில் விட்டுருங்க. கர்த்தர் உங்களுக்கு புதிய வாழ்வு வைத்திருக்கிறார். புதிய வாசல் உங்களுக்கு முன்பாக இருக்கிறது. திறந்த வாசல்கள் உங்களுக்கு முன்பாக இருக்கிறது. அதில் போய் நீங்கள் நுழைந்து சுதந்திரத்து கொள்ள வேண்டிய பொறுப்பு மட்டும்தான் உங்களுக்கு. கானான் தேசத்துக்கு இஸ்ரேல் புத்திரரை கொண்டாடும் போது தான் இது வரைக்கும் நீங்கள் வசதியாக இருப்பீங்க உங்களுக்கான தேசத்தை சுதந்திரத்துக் கொள்வதற்கு அப்படின்ட்டா மோசே, யோசுவா எல்லாமே கேட்டாங்க. அது தேவனோட வார்த்தைகள். அப்போ நம்ம அசதியாக இருப்போமா? இதெல்லாம் நான் இன்னைக்கு போய் செய்ய போகிறேன், நான் இதெல்லாம் என் மூலமாக நடக்குமா அப்படின்னு நினைக்கிறீங்களா? கிடையாது. உங்கள் மூலமாக அநேக காரியங்கள் நடக்கப் போகிறது. உங்கள் வேண்டுதலுக்கு, உங்கள் விண்ணப்பங்களுக்கு, நீங்கள் அது என்னவா இருந்தாலும் சரி, ஒருவேளை வீடுகள் கேட்டிருக்கலாம், வாகனங்கள் கேட்டிருக்கலாம், நல்ல ஒரு மருமகை கேட்டிருக்கலாம், நல்ல மருமகள் கேட்டிருக்கலாம், அவங்களுக்கு நல்ல குழந்தைகள் கேட்டிருக்கலாம், அவங்களுக்கு நல்ல வேலைகள் கேட்டிருக்கலாம், குடும்பத்தில் சமாதானம் கேட்டிருக்கலாம், உடன் பிறந்தவங்களோட சமாதானமாக இருக்கணும்னு கேட்டிருக்கலாம், அக்கம் பக்கம் இருக்கவங்களோட சமாதானமாக இருக்கணும்னு கேட்டிருக்கலாம், வேலை பார்க்கும் ஸ்தலத்தில் உமது கரம் அவங்களோட இருந்தவங்களை பாதுகாக்கணும்னு கேட்டிருக்கலாம். ஒருவேளை தவறான வேலைகள் செய்திருக்கலாம், தெரியாமல் தவறான வேலைகள் செய்திருக்கலாம். அதிலிருந்து விடுபடுவதற்காக நீங்கள் தேவனை கேட்டுக்கொண்டிருக்கலாம். என்னவ கேட்டாலும் பரவாயில்ல, கர்த்தர் உங்களை விடுதலை செய்யும் நாள் இது. கர்த்தர் உங்களை விண்ணப்பத்தை கேட்டு உங்களுக்கு பதிலளிக்க போகிற நாள் இது. முழு மனதுடன் கர்த்தரை மட்டும் தேடுவோம். கர்த்தர் உங்களுக்காக, உங்களை விடுதலை செய்வதற்காக, உங்களை அடையாள அற்புதங்களை நிரப்புவதற்காக, உங்களை ஆசீர்வாதங்களால் நிரப்புவதற்காக கர்த்தர் காத்து கொண்டிருக்கிறார். நம்ம எந்த இடத்துல இருக்கோம் என்பதை நம்மை ஆராய்ந்து பார்ப்போம். ஜெபிப்போம். எங்களை அதிகமான நேசிப்பான்மை பரலோக பிதாவே, அப்படி எங்கள் விண்ணப்பங்களை கேட்டு அதற்கு நீர் கட்டளையிடுவீர் என்று சொன்ன மகா கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. விடுதலை கட்டளையிடுவீர், ஆசீர்வாதங்களை கட்டளையிடுவீர் என்று சொன்ன கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. எங்கள் விண்ணப்பங்கள் உம்மிடத்தில் சேர்ந்த மகா கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. ஏஸ்தாபனே, அதற்கு பதில் தரும் காலம் இது என்பதை புரிந்து கொண்டோம் ஆண்டவரே. அந்த புரிதலில் நிலைத்து நிற்க எங்களை பலப்படுத்தும் அப்பா. பின்வாங்கி விடாதபடி எங்களை பாதுகாத்துக் கொடுங்கப்பா. இதை கேட்டுக்கொண்டு ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறோம் அப்பா. ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே. குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரும் பாப்பனே அவரோட மனதில் உள்ள காரியங்களை உம்மிடத்தில் கேட்டு உமது நாமத்துக்கு புதிய காரியங்களை அவர்கள் பெற்று மகிமைப்பட உதவி செய்ய மாட்டவரை ஆசீர்வதிக்கிறோம் அப்பா. இயேசுவின் மூலமாக கேட்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.